வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் பிரபாஸுடைய திருமணம், மணமகள் இந்த ஊர் தான், ராம் சரண் சொன்ன டாப் சீக்ரெட், இணையதளத்தில் வெளியான அவருடைய செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெலுங்கு திரையுலகில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக பிரபாஸ் அவர்கள் எஸ் ராஜமௌலி இயக்கிய பாகுபலி படத்தில் நடித்த இந்தியா முழுவதும் அறியப்படும் நடிகராக இருந்து வருகிறார். கடைசியாக அவர் நடித்த கல்கி திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க அவர் எப்போதுமே திருமணம் செய்து கொள்வார் என்ற கேள்வி அவரது ரசிகர்களிடம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் தான் நடிகர் ராம் சரண் குறித்து ஓப்பனாக பேசியிருக்கிறார். தெலுங்கில் மட்டும் அறியப்படுவர் பிரபாஸ். ராஜமௌலியாக இயக்கிய பாகுபலி படத்தின் 2 பாகங்கள் மூலம் இந்திய முழுவதும் அறியப்பட்டார். அந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு பானிந்திய ஸ்டாராக வலம் வர ஆரம்பித்தார். அவர் கடைசியாக கல்கி படத்தில் நடித்தார். பாகுபலி போல நிச்சயம் இந்த படம் தனக்கான ஒரு அடையாளத்தை மாறும் என்ற பெரும் நம்பிக்கையில் இருந்த அவர், அந்த படத்துக்கு முன்னதாக அவர் நடிப்பில் வெளியான ஷாலார், ஆதிபுருஷ் ஆகிய 2 படங்களுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. இந்த படத்தை தோல்வியாக கொடுத்த ஹாட்ரிக் தோல்வியை பெற்றுவிடக்கூடாது என்பதாக தீர்க்கமாக இருந்த பிரபாஸ், பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவான, மேலும் கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பதனி என்ப வானிந்திய ஸ்டார்களை இந்திய படத்தில் கமிட் செய்தாங்க படக்குழுவினர். ஆனால் படம் படு தோல்வியை சந்தித்தது. இதற்கிடையே பாகுபலி, பில்லா, தெலுங்கு ரீமேக் உள்ளிட்ட படங்களில் பிரபாஸ், அனுஷ்காவும் இணைந்து நடித்திருக்காங்க. அப்போது 2 பேருக்குமே காதல் மலர்ந்தது. இருவருமே ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தாங்க. ஒரு தகவல்கள் வெளியானது. சில காரணங்களாக இருவருக்குமான காதல் பாதியிலே முடிவடைந்தது. ஒரு பேச்சு ஓடியது. ஆனால் 2 பேருமே அது குறித்து எதுவுமே தெரிவிக்காமல் மௌனம் காத்து வந்தாங்க. இப்படி இருக்க இந்த காதல் முறிவால் தான் 2 பேருமே இன்னமுமே திருமணம் செய்து கொள்ள சொல்லலை என்று பரவலான பேச்சும் டோலிவுட்டில் இருந்து வருகிறது. ஆனால் திருமணத்துக்கு பிரபாஸ் அவர்கள் நோ சொல்ல காரணம் குறித்து சமீபத்தில் அவர் தாய் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேசும்போது, பிரபாஸின் நெருங்கிய நண்பரின் திருமண வாழ்க்கை அவ்வளவு நன்றாக கிடையாது, அதன் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாங்க என்று சொல்லி வராங்க. அதே சமயம் பிரபாஸுடைய சித்தி ஒரு பேட்டியில் பிரபாஸ் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று சொல்லியிருந்தாங்க. இதனை கேட்ட பிரபாஸின் ரசிகர்கள் மணப்பெண் யாராக இருப்பாங்க என்ற கேள்வி எழுப்பினாங்க. இந்த நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் ஹீரோ ராம் சரண் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அப்போது அவரிடம் மாலையா பிரபாஸ் திருமணம் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த ராம் சரண், நடிகர் பிரபாஸ் மிக விரைவில் திருமணம் செய்து கொள்வார். அவர் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் பெண் ஆந்திராவில் உள்ள மேற்கு கோதாகதிரி நகருக்கு அருகில் இருக்கும் கணபவரம் என்கிற ஊரைச் சேர்ந்து இருப்பாங்க என்கிற இதனை பார்த்த ரெபல் ஸ்டாரின் ரசிகர்கள் அப்போ பிரபாஸ் திருமணம் செய்து கொள்ளதாக உறுதியாகிவிட்டது. மகிழ்ச்சியோடு சமூக வலைதளங்கள் கமெண்ட் செய்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.